நிகிதா, விஜய் அறிந்தவர்கள், விஜய்க்கு நெருக்கமானவர்கள், விஜயுடன் பழகியவர்கள் என அனைவரும் தற்போது அதிசயித்து போயிருக்கின்றார்கள். என்றால் விஜயின் செயல்பாடுகள் அந்த விஜயா இந்த விஜய் என அதிசயிக்கும் வண்ணம் முதலமைச்சர் விஜயாக மாறிய பிறகு முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் மிக மிக மாற்றம் அடைந்திருக்கிறது என்றுதான் அனைவருமே கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அந்த வகையிலே தலைமைச் செயலகத்தில் சிஎம் விஜயின் ஒரு நாள் எப்படி இருக்கிறது என்பதை நமது நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக அவருடைய செயலாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பலருடன் பேசிய போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் சிஎம் விஜயின் ஒரு நாள் எப்படி இருக்கிறது என்பதை புள்ளிகளாக தற்போது நாம் கொடுக்க இருக்கிறோம். ஒவ்வொரு புள்ளிகளாக நாம் பார்க்கலாம். விஜய் பொதுவாக காலையிலே 10 மணி அளவிலே மற்ற சிஎம்களை இதற்கு முன்னால் இருந்த மற்ற முதலமைச்சர் போலவே காலையில் 10 மணி அளவிலே சிஎம் விஜயும் தலைமைச் செயலகம் வந்து விடுகிறார். சட்டமன்றம் நடைபெறும் நாட்களிலே காலை 9 மணிக்கே ஆஜராகி விடுகிறார். 9:30 சட்டமன்றம் தொடங்கும் என்பதால் அரை மணி நேரம் முன்னதாக வந்து விடுகிறார். திரைப்படங்களுக்கு எப்படி விஜய் சரியாக போவாரோ அது போன்று தற்பொழுது சிஎம் ஆன பிறகு சிஎம் விஜய் தலைமைச் செயலகத்திற்கும் சரியாக வந்து விடுகிறார். அதே போன்றே வந்தவுடன் தன்னுடைய அன்றாடைய நிகழ்வுகள் குறித்து தமது செயலாளர்கள், அவருக்கு சிஎம்க்கு என்று தனியாக செயலாளர்கள் 1, 2, 3 என்று அந்த செயலாளர்களுடன் அன்றைய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது, என்ன சந்திக்க போகிறோம், யாரை பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முக்கிய ஆலோசனைகள் நிறுத்துவார். இது 2வது புள்ளி. அடுத்ததாக சிஎம் விஜய் துறை வாரியாக ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு துறை அதிகாரிகளையும் அழைத்து இந்த துறையிலே என்ன நிலை, தற்போது நிலை என்ன, அடுத்து என்ன செய்யலாம், என்ன பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளை ஏன் கோட்டை விட்டோம், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்யலாம், புதிதாக என்ன செய்யலாம் என ஒவ்வொரு துறை அதிகாரிகளுடனும் அவர் செயலாளர் முதல் துணை செயலாளர் வரை அனைவரையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்கிறார். துறை வாரியாக என்றால் சாதாரண துறை அல்ல. தமிழக அரசிலே சிறிய துறை, பெரிய துறை என கிட்டத்தட்ட 40 துறைகள் இருக்கின்றன. அந்த 40 துறைகளுடனும் தற்போது ஆலோசனை முடித்து விட்டார் விஜய். ஒரு சிறு சிறு துறைகள் எஞ்சியிருக்கலாம். ஆனால் பொதுவாக பெரிய அளவில் பேசப்படுகின்ற 40 துறைகளுடனும் அந்த ஆலோசனை விஜய் முடித்து விட்டார். ஒவ்வொரு துறையின் போதும் அந்த ஆலோசனை போது குறிப்பெடுத்துக் கொள்கிறார் விஜய் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு 1 மணி அளவிலே, தினமும் பிற்பகல் 1 மணி அளவிலே மதிய உணவுக்கு செல்லும் விஜய். அதன் பின் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 30 நிமிடங்களுக்கு ஓய்வெடுக்கிறார். அந்த தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அறையிலேயே ஓய்வெடுக்கிறார் அவர். அதற்கென தனி அறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த ஓய்வெடுத்த பிறகு பிற்பகலிலே மீண்டும் மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார், 9 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த முக்கிய அமைச்சர்களுடன் அரசியல் நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை, நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள், மக்கள் என்ன சொல்கிறார்கள், மற்ற கட்சிகள் என்ன பேசுகின்றன, டெல்லி என்ன சொல்கிறது என அது போன்ற அரசியல் ஆலோசனைகள் எல்லாம் நடைபெறுகிறது பிற்பகலில். அந்த ஓய்வுக்கு பிறகு அந்த தகவல் எல்லாம் கேட்டு உற்சாகமானவுடன் விஜய் அடுத்ததாக ஒவ்வொரு துறையிலும் உள்ள பிளஸ் மைனஸ் அடிப்படையிலே சிஎம் விஜய் ஒரு பெரிய திட்டம் போட்டு வருகிறார். அதாவது எந்தெந்த துறையிலே என்னென்ன ஊழல் நடைபெற்றது, என்னென்ன விடத்தில் நாம் கோட்டை விட்டோம், அதை நிவர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த குறிப்புகளின் அடிப்படையிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், வழக்கு போடுவது எதிரிலே, யாரெல்லாம் கைது செய்யலாம், யார் மீதெல்லாம் வழக்கு போடலாம் என்று ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த துறையில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம், ஏற்கனவே உள்ள திட்டங்களை எப்படி மேம்படுத்தலாம் என்பது குறித்து அது பிளஸ் என 2ஐயும் போட்டு ஒரு பெரிய திட்டம், விஜய் திட்டம் என்ற பெயரிலேயே விஜய் ஒரு பெரிய திட்டம் ஒன்றை தயாரித்து வருகிறார். அது விரைவிலே பட்ஜெட்டின் போது வெளிவரலாம். துறை ஆலோசனையில் பெரிய குறுக்கீடு இல்லாமல், இது மிக முக்கியமானது. துறை ஆலோசனையின் பொழுது எந்த குறுக்கீடும் அவர் செய்வதில்லை. அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு குறிப்பெடுத்துக்கிறார். குறுக்கு கேள்வி கேட்டு அவர்களை பேச விடாமல் சொல்ல. அதே போன்று அந்த சின்ன அதிகாரிகள் வரும்போது, பெரிய செயலாளர்கள் போது யாரும் பெரிதாக பேச மாட்டார்கள், எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த துணை செயலாளர்கள் எல்லாம் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் இவர் பேசும்போதே சொல்லிவிடுகிறார், எல்லோரும் உங்கள் கருத்தை பயப்படாமல் சொல்லுங்கள், உங்கள் அதிகாரி எதனும் கட்டளையிட்டாலும் உங்களிடம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அழைத்திருக்கேன், எனவே உண்மையை சொல்லுங்கள் என்ற வகையிலே அவர் சொல்லுவார். அந்த வகையில் தான் அந்த கூட்டங்கள் நடைபெறுவதாக அங்குள்ள அதிகாரிகள் சொல்கிறார்கள். இது கிட்டத்தட்ட எல்லா முதலமைச்சரும் இந்த பாணியை கடைபிடிப்பார் என்றாலும் விஜய் ஒரு திரை நட்சத்திரமாக பார்த்தவர். திடீரென இது போன்ற செயல்கள் ஈடுபடும் போது அனைவரும் ஒரு ஆச்சரியத்துடன், ஒரு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் இப்படி செயல்படுகிறாரா என்ற வகையிலே
கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அடுத்த புள்ளிக்கு நாம் செல்லலாம். மிக முக்கியமானது, அந்த பிற்பகல் ஆரம்பித்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு 4 மணி அளவில் தமது ஒர்க்கை முடித்துவிட்டு நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்படுகிறார். வழக்கம் போல் 17 கிலோமீட்டர் சவாரி அது அந்த கான்வாயின் மூலமாக புறப்பட்டு செல்கிறார். அதன் பிறகுதான் மிக முக்கியமானது, தற்போது விஜய் அமைச்சரவையிலே அடுத்த புள்ளிக்கு செல்லலாம். விஜயின் அமைச்சரவையிலே பணிபுரிவதற்காக நீங்கள் பார்த்தீர்கள், அந்த விஜயினுடைய அலுவலகம் காலையிலேயே விஜய்க்கு காலையில் மாலை என இரு வேளையும் ஸ்டேட் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நடைபெறுகின்ற முழு விவரங்கள், சட்டம் ஒழுங்கு தொடர்பான விடயங்கள், மிகப்பெரிய திட்டங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், மற்ற தலைவர்கள் பேசியது போன்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் அனைத்துமே அப்டேட் செய்யப்படும். IPS உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம், கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதே போல டிஜி இன்டெலிஜென்ஸ் டிஜிபி போன்றெல்லாம் அவர்கள் எல்லாம் அந்த முக்கிய தகவல்களை அப்டேட் செய்வார்கள். என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் விரல் நுனியிலே வைத்திருப்பார்கள். முதலமைச்சர் எல்லாத்தையுமே அவர்களுக்கு உடனுக்குடன் சென்றுவிடும். தற்போது இதில் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்றால், விஜயின் அமைச்சர்கள் விஜயுடனும் விஜய் கீழ் பணியாற்றும் துறைகளிலும் அமைச்சர்களுடன் பணியாற்றுவதற்காக கிட்டத்தட்ட 10,000 பேர் மனு செய்திருக்கிறார்கள். அரசுகளெல்லாம் நாங்கள் அங்கு வருகிறோம் என்ற வகையிலே அரசுகளை வெளியிருந்து 10,000 பேர் மனு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது உண்மையிலே வியக்க வைக்கும் தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முற்பகல் பிற்பகல் என 2 வேளைகளும் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் போது முற்பகல் பிற்பகல் என 2 வேளைகளும் பல விஐபிகள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வருகிறார்கள். பல முதலீட்டாளர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் தொழிலதிபர்கள் வருகிறார்கள். அவர்களை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது. இதற்கிடையே அந்த நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த புள்ளியை பார்க்கலாம். அடுத்த புள்ளியில் என்றால் கிட்டத்தட்ட 10,000 பேர் விஜயின் அமைச்சர்கள் பணிபுரிய 10,000 பேர் மனு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று அடுத்ததாக அந்த முற்பகல் பிற்பகல் என்று பார்க்க, அதே போன்று நீலாங்கரை இல்லத்திலும் சிஎம் கேம்ப் என்ற வகையிலே சிஎம் உடைய சிறு அலுவலகம் ஒன்றும் அங்கு 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும். நீலாங்கரையில் உள்ள அவரது முதலமைச்சரின் இல்லத்திலும் இயங்குகிறது. முதல்வர் ஒன்று இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த புள்ளியை பார்க்கலாம். பட்ஜெட் விரைவில் தாக்கலாக போகிறது என்பதால் அது தொடர்பான பேச்சு. ஏனால் ஏற்கனவே பல திட்டங்கள் தேர்தலின் பொழுது பிரச்சாரத்தின் போது அறிவித்திருக்கிறார். எனவே எந்த திட்டத்திற்கு எப்படி செயல்பட வேண்டும், எந்த திட்டத்தை அறிவிக்கலாம் என்பது முதல் பட்ஜெட் என்பதால் மிக முக்கியமான பல ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தற்போது துறைகளுக்கெல்லாம் அமைச்சர்களை நியமித்து விட்டதால் அந்தந்த துறைகளில் என்னென்ன கொண்டு வரலாம் என்பது குறித்தும் அவர்களிடம் தொடர்ந்து நாளை முதல் திங்கட்கிழமை ஆலோசனை தொடர ஆரம்பிக்கும். ஆனால் கடைசியாக நீங்கள் பார்த்தால், அந்த விஜயா இந்த விஜய் என அவரை அறிந்த பலரும் மூக்கில் விரல் வைத்து அதிசயிக்கின்றார்கள் என்று கூறுவார்களே, அது போன்று அதிசயித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு விஜயினுடைய பாணியே மாறிவிட்டது. என்றால் விஜய் மீது பொதுவாக ஒரு விமர்சனம் உண்டு. காலை 11 மணிக்கு முன்னால் எழுந்திருக்க மாட்டார், இரவு 6 மணிக்கு மேல் வெளியே வரமாட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஆனால் முதலமைச்சராக விஜய் உருமாறிய பிறகு சிஎம் விஜய் 24 மணி நேரமும் பணிகளிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக முதலமைச்சர் சீட்டுக்கு வந்துவிட்டால் ஹாட் சீட் என்பார்கள். 24 மணி நேரம் தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பது மாற்று கருத்து இருக்காது. என்றால் அதிகாரிகள் தொடர்ந்து தகவலை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்கேற்ப தற்போது சிஎம் விஜயும் டியூன் ஆகிவிட்டார். 24 மணி நேரம் இயங்க தொடங்கிவிட்டார் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். எனவே தலைமைச் செயலகத்தில் சிஎம் விஜயின் ஒரு நாள் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், அதிகாரிகள் பலரும் பேசிய தகவலின் அடிப்படையிலே இந்த தகவலை நமது நேயர்களுக்காக தற்போது கொடுத்திருக்கிறோம். நிகிதா.